அல்லாஹுடைய தாத்தில் அல்லாஹ் அழகானவன். அவனுடைய அஸ்மாக்களில், அல்லாஹுடைய பெயர்களில் அவன் அழகானவன். அதனால் தான் அவனுடைய பெயரை என்ன சொல்கிறோம்? அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள் என்று சொல்கிறோம். அவனுடைய சிஃபாத்துகளில் அவன் அழகானவன். அவனுடைய பண்புகள் அனைத்துமே அழகிய பண்புகள், அழகிய உச்சத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். அதே போன்று அல்லாஹுடைய செயல்களில் அவன் அழகானவன். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால். எனவே அழகாக இருக்கிறவனுக்கு அழகைத்தான் பிடிக்கும். அழகாக இருக்கிறவனுக்கு அழகாக இருப்பதைத்தான் பிடிக்கும். நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், சுத்தமாக இருந்தால் சுத்தமாக இருக்கிறவனை பிடிக்கும், அழகாக இருக்கிறவனுக்கு அழகாக இருக்கிறவனை பிடிக்கும். எனவே இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அழகியலை வலியுறுத்துகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் மிம்பரிலே பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒருவர் வருகிறார். தலைவிரி கோலமாக வருகிறார். பார்ப்பதற்கு ஊத்தையாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், ஒரு ஷைத்தானை போன்று வருகிறானே, தலைக்கு எண்ணெயிட்டு தலையை வார்ந்திருக்க கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான ஒரு வழிகாட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே தக்பீர் நெஞ்சில் கட்டுவதா தொப்புளுக்கு கீழ் கட்டுவதா என்று விவாதிப்பதை மாத்திரம் சொல்லித்தந்த தூதர் கிடையாது. தேசிய பிறையா சர்வதேச பிறையா என்று இதற்காக அடிபட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையை உருவாக்கி தந்த தூதர் மாத்திரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை என்கிற கலையை சொல்லித் தந்தவர்கள், அழகியல் என்பதை சொல்லித் தந்தவர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுக்கிற ஒரு முஸ்லிமும் அழகாக இருக்கும் போது, சுத்தமாக இருக்கும் போது, மாற்று மதத்தவர்கள், இஸ்லாத்திற்கு வெளியில் இருப்பவர்கள், ஒரு முஸ்லிம் என்றால் இப்படி அழகாக இருப்பானா, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இப்படி நீட்டாக இருப்பானா என்று அவன் ஆசைப்பட்டு இஸ்லாத்திற்குள் வருவதற்கு முயற்சி செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகோடு தொடர்பான பல வழிகாட்டல்களை நமக்கு வழங்குகிறார்கள். அதிலே குறிப்பாக இந்த துர்வாடை வீசிக்கொண்டிருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கிறார்கள். துர்நாற்றத்தோடு இருப்பவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கிறார்கள். அது நஜீஸாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. சிலர்கிட்ட என்ன திங்கிங் இருக்கின்றால், நஜீஸை மட்டும்தான் அவாய்ட் பண்ணணும், நஜீஸ் இல்லைன்னா துர்வாடை ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான வெள்ளைப்பூட்டை பற்றி சொல்லும் போது, யாராவது ஒருவர் வெள்ளைப்பூடு அல்லது வெள்ளை வெங்காயம், இப்போ நம்ம இந்த கப்சாவோட சேர்த்து தருவாங்களே அந்த வெள்ளை வெங்காயம், இவற்றை சாப்பிட்டிருந்தால் எங்களுடைய முசல்லாவுக்கு வர வேண்டாம், வரவே வேண்டாம் என்றார்கள். ஃபலா யக்ருபன்ன, அவர் வரவே வேண்டாம் என்றார்கள். வெள்ளைப்பூடு வெள்ளை வெங்காயம் ஹராமா நஜிஸா? நம்ம விரும்பி சாப்பிடுறோம். கப்சாக்குள்ள அது இல்லை என்றால் கப்சாவே இறங்காது. பெப்சி எப்படி அவசியம், அதுபோல வெள்ளை வெங்காயம் அவசியம். விரும்புகிற உண்டு. அதிலிருந்து வருகிற துர்வாடை மற்றவர்களை தொல்லைப்படுத்தும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல் மலாயிகத ததஅஸா மிம்மா யதஅஸா பிஹி பனு ஆதம். ஆதமுடைய மக்கள் எதிலெல்லாம் சங்கடப்படுகிறார்களோ அதில் மலக்குகளும் சங்கடப்படுவார்கள். இப்ப துர்வாடையோட இருந்தா பக்கத்தில் போய் தோல்ல கையை போட்டு உட்கார முடியுமா? நெருங்கிய நண்பன், ஆத்ம நண்பன், சின்ன பருவத்திலிருந்து கூட்டாளி என்பதற்காக வேண்டி பக்கத்தில் போனால் கடுமையான வியர்வை வாடை வீசுகிறது. தோல்ல கையை போட்டு உட்கார முடியுமா? முடியாது. அப்ப நாம் அதனால் சங்கடப்படுகிறோம் என்றால் மலக்குகள் பக்கத்தில் வரமாட்டாங்க. இது ஹதீஸினுடைய அர்த்தம். ஃபஇன்னல் மலாயிகத ததஅஸா மிம்மா யதஅஸா மின்ஹு பனு ஆதம். மனிதர்கள் எதில் சங்கடப்படுகிறார்களோ அதில் மலக்குகளும் சங்கடப்படுவார்கள். இந்த வெள்ளை வெங்காய விஷயத்தை சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இன்றைக்கு சில சகோதரர்கள், நான் கொஞ்சம் பிராக்டிக்கலாக பேச விரும்புகிறேன். என்னால் சும்மா தியரியை பேசி பேசி நிறைய சீடிகளும் நிறைய கெசட்டும் வந்துட்டு மாற்றங்கள் இல்லை. இப்போ பிராக்டிக்கலாக பேசினா சில சகோதரர்கள் உள்ளாடைகள் அணிவார்கள், பெனியன் குறிப்பாக. அந்த பெனியனை வேர்க்க வேர்க்க அணிந்து கொண்டே இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல நிர்வாணமான ஒரு நகரத்திற்கு சென்று விட்டால் ஃபர்ஸ்ட் டைம் அது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், பிறகு பழையிரும். அது மாதிரி அவருக்கு அந்த நாற்றம் பழையிரும். ஒரு பெனியன் அணிந்தால் வியர்க்கிற போது அந்த வியர்வையிலிருந்து வருகிற துர்வாடை அவருக்கு வாடையாக இருக்காது. ஆனால் பக்கத்தில் வந்து உட்காருகிறவர் மிக கஷ்டப்படுகிறார். இதை கூடுதலாக யார் பண்றாங்கன்னு பார்த்தா
இந்த தாவா இபாதத் இப்படி செய்கிறவங்க பின்பற்றினா தான் கவலையான விஷயம். நிறைய இந்த இஸ்லாத்துக்குள் வராமல் நாகரிக மனிதர்களாக இருக்கிறார்களே அவர்கள் நீட்டா தான் இருக்கிறாங்க. இபாதத்துக்குள்ள வந்த மக்கள்கிட்ட பார்த்தால் தோப் போட்டிருப்பாங்க, அந்த தோப்புல எல்லாம் இருக்கும். சில நேரங்களில் எண்ணெய் கம்பெனி கொடுத்தால் அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய இபாதத்தாலே அந்த அளவுக்கு இந்த அழகு துர்வாடை விஷயத்துல நடந்து கொள்வதை பார்க்கிறோம். இப்ப இது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துர்வாடை வாயிலிருந்தும் வீசக்கூடாது என்பதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி இன்த குல்லி ஸலா வஃபி ரிவாயா இன்த குல்லி வுது. நான் இந்த மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறேன் என்ற ஒரு நிலை இல்லை என்றிருந்தால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேச்சரும் இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு மக்சதும் நோக்கம் என்னவென்றால் மக்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. இது இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு மக்சத், மகாசிது ஷரியா என்று சொல்வார்கள். இஸ்லாத்தின் ஷரியாவின் நோக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று ரஃபுல் ஹரஜ் வல் மஷக்கா, அத்தைசீர், கஷ்டத்தை சமுதாயத்தில் இருந்து அகற்றி விடுவது, இலகுவை கொடுப்பது. இந்த விஷயம் இல்லை என்றிருந்தால், உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குகிறேன் என்ற ஒரு நிலை இல்லாமல் இருக்குமாக இருந்தால், ஒவ்வொரு வக்துக்கும் பல் துளைக்குமாறு உங்களுக்கு நான் கட்டளை இட்டிருப்பேன். கட்டளை இட்டிருந்த என்ன ரிசல்ட் வரும்? வாஜிபாகி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்க கட்டளை இட்டிருந்தால் வாஜிபாகிவிடும். ஏன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணினார்கள்? வாய் நிறைய சும்மா இருந்தாலும் வாயிலும் ஸ்மெல் வரும். பேசாம எதுவும் சொல்லாம சைலண்டா அப்படி வாயை மூடிட்டு இருந்தாலும் வாயிலிருந்து மோசமான ஸ்மெல் வரும். ஏதாவது சாப்பிட்டோமாக இருந்தால் சாப்பிட்ட எச்சு சொச்சங்கள் நம்முடைய பல் இடுக்குகளில் தங்கி நின்று கொஞ்சம் லேட் ஆகும்போது அதிலிருந்து வாடை வரும். இப்போ ஒவ்வொரு வக்துக்கும் பிரஷ் பண்ணிட்டோம் என்றால் அந்த வாடை போய்விடும். இப்போ வாயிலிருந்து துர்வாடை வரக்கூடாது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டைல், லைஃப் ஸ்டைல்ல ஒன்று, வீட்டுக்குள்ள போனால் ஃபர்ஸ்ட் என்ன செய்வார்கள்? சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன செய்வார்கள்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மிஸ்வாக் தான் பண்ணுவார்கள். பிரஷ் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு அவர்கள் வீட்டு வேலைகளை ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மனைவியை முத்தமிடுவார்கள். இது ஒரு செக்ஷுவலாக பார்க்கக்கூடாது. சிலர் இதை ஒரு காமுகன் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு போவார்கள். அல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை நேசித்தார்கள், அவர்களோடு அன்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள், மனைவியுடைய மனதில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே அவர்கள் அடிக்கடி முத்தமிடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், நோன்போடு இருக்கும் போது முத்தமிடுவார்கள், ஒது செய்து விட்டு தொழுகைக்கு போகும்போதும் முத்தமிட்டு விட்டு செல்வார்கள். என்றால் அந்த வாயிலிருந்து மனைவிக்கு ஒரு துர்வாடை வீசிவிடக்கூடாது. தூக்கத்திலிருந்து எழுந்ததும் முதல் செய்யக்கூடிய வேலை என்ன? பல் துலக்குவார்கள். பல் துலக்குகிற போதும் நல்லா துலக்குவார்கள், அகலத்தாலும் நீளத்தாலும். அதுக்கு பிறகு நாக்கில் கையை போட்டு, ஹதீஸ்லே வருது, ஓ ஓ என்று அவர்களிடத்தில் சத்தம் வருகிற வரைக்கும் அவர்கள் வாயை ஃபுல்லா கிளீன் பண்ணுவார்கள், வாயிலிருந்து துர்வாடை வீசக்கூடாது என்பதற்காக வேண்டி. இந்த துர்வாடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் இருந்து நறுமணம் வீசும். நேச்சுரலாக அவர்களுடைய உடம்பு மணக்கும். சிலருடைய உடம்பை அல்லாஹ் அப்படி வைத்திருப்பான். இயற்கையாக சிலருடைய உடம்பு இருந்து நறுமணம் வீசும். அப்படி நறுமணம் வீசும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போதும் என்று போதுமாக்கி கொள்ளவில்லை. மாறாக நல்ல ஹைஃபை, இந்த 2 ரியால் 1 ரியால் அத்தர் அல்ல, நல்ல அத்தர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யூஸ் பண்ணாங்க. சிலர் யோசிக்கிறது, அத்தருக்கு 100 ரியாலா, இது வீண்பிரியுமே அப்படின்னு நினைப்பாங்க. நினைச்சிட்டு 2 ரியால் அத்தரை வாங்கி அந்த பூசினால் அதை விட பூசாம இருந்திருக்கலாம். இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலை கூடிய நல்ல அத்தரை யூஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு என்றால், சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வழியால போனா வரவங்க கேட்பாங்களா, இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இதால போனாங்களான்னு. என்றால் அவங்க பெர்ஃப்யூம், தனிய ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டோடு உள்ள பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். கடைசியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி ஜனாசா
வைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஜனாஸா அப்படி திறந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள், திப்த ஹய்யன் வ மய்யிதன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வீசியது, மௌத்தான பிறகும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வீசுகிறது. இப்போ நெச்சுரலாக நறுமணம் வீசினால் அல்ஹம்துலில்லாஹ். சில நேரங்களில் மனிதர்களுடைய உடல்நிலைகள் வித்தியாசமானவை, அதனால சில உடம்பிலிருந்து சில பேட் ஸ்மெல் வரும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு அதை போக்குவதற்கு எல்லா வழிகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலான முறைகளில் தந்திருக்கிறான். இதை பயன்படுத்த வேண்டும். இதுல பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும். நான் பேசிக்கொண்டிருப்பது பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமாகத்தான். இப்ப முன்னால கூடுதலாக ஆண்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக ஆண்களை சுட்டும் போது பெண்கள் இது நமக்கு சம்பந்தம் இல்லை என்று இருந்துவிடக் கூடாது. பெண்களுக்கும் இது பொருந்தும். எனவே ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய அந்த துர்வாடைகளை அகற்றக்கூடிய நல்ல நறுமணங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். இப்போ துர்வாடை வீசக்கூடியவைகளை அகற்ற வேண்டும். ஏற்கனவே நம்ம சொன்னதை போல பெனியன் என்றால் அந்த பெனியன் மேக்சிமம் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு திரும்ப துவைச்சி தான் அதை யூஸ் பண்ணணும். அது திரும்ப திரும்ப போட்டோம் என்றால் அந்த வியர்வை ஒன்று சேர்ந்து துர்வாடை வீச ஆரம்பிக்கும். அதே போல சில சகோதரர் இருக்கிறாங்க, அந்த சாக்ஸ் போடுறவங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் நடந்து போகும்போது சுஜூது செஞ்சிட்டோம் என்றால் அவர் கால்பட்ட இடத்துல ஜலதோஷமே வந்துடும். அந்த அளவுக்கு துர்வாடை அந்த இடத்திலிருந்து வீசும். ஏன்னா போட்டா அது யாரும் பார்க்கறதில்ல தானே, அதுக்குள்ள ஒரு சலுகையும் கூட பயன்படுத்திக்குவார். என்ன சலுகை? சாக்ஸ்ல மசேஜ் செய்யற சலுகை. அதை கலட்டி வச்சுட்டு வா வெளியே, அதுவும் இல்லை. அதை போட்டுட்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ள மிதித்தால் அங்கு வரக்கூடிய துர்வாடை மிக பயங்கரமானதாக இருக்கும். எனவே பனியன், ஏனைய உள்ளாடைகள், இந்த சாக்ஸ் போன்றவற்றில் மிக கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வியர்க்கக்கூடிய சகோதரர்கள், வியர்வை அதிகமாக வரக்கூடிய சகோதரர்கள் ட்ரெஸ்ஸுகளை நிறைய சேஞ்ச் பண்ணி, இது இஸ்லாம், நாம் பேசிக்கொண்டிருக்கிறது இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை நம்ம பார்க்கிறது இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நிஅமத்தை வழங்கினால் அந்த நிஅமத்தை அவனில் பார்க்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான். என்ன அர்த்தம்? இதை எப்ப சொல்றாங்கன்னா, ஒரு சீப்பான உடுப்பு எடுத்துட்டு வந்த ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்க. ஒரு சும்மா அந்த இப்போ ஒரு 50 ரியால் 100 ரியாலுக்கு ஒரு ஷர்ட் வாங்க வசதி இருந்துட்டு போய் அந்த கும்பத்தில் போட்டு விற்பாங்களே, இப்போ அந்த ஹரத்துக்குள்ள போகும்போது வெளியில போட்டு அஷர் ரியால் அஷரா அஷரா ஹப்பா அஷரான்னு கத்துற இடங்கள்ல உடுப்பு வாங்குற மாதிரி ஒரு உடுப்பை வாங்கி போட்டுட்டு வந்த ஒருவரை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னோட பொருளாதார நிலை எப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நிலைன்னார். அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு தந்த நியமத்தின் அடையாளத்தை உன்னில் பார்க்க விரும்புகிறான் என்றார்கள்.